இந்த கார் வந்து இடிக்குதுங்க. ஆமாம் வா. இந்த கார் வந்து அவ்வளோ ஜனங்களுக்கு எவ்வளோ தொந்தரவு பாரு. காருடைய நிலைமை என்ன? அவங்க பாவம் கஷ்டப்பட்டு கார் வாங்கி இடிச்சு போகிறதோட இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் இது மேலே ஆக்ஷன் எடுத்து ஆகணும். வித்தின் 1 வீக்கில் மாட்டிக்கிச்சு. இது தேவையா ஜனங்களுக்கு? இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆகும்? இது தயவு செஞ்சு இது மேலே ஆக்ஷன் எடுத்து ஆகணும். ஏன்னா வந்த கார் வாபஸ் போகுது. வந்த கார் வாபஸ்னா அவங்களால முடியல போகிறாங்க, திடீர்னு கீழே விடணும். ஆமாம், இதனால பாருங்கள் இந்த வண்டிக்கு எவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது. சார் பாருங்க சார், பிரிட்ஜா இல்லை இது மலையா என்னன்னு தெரில. இந்த ஊரில் இவ்வளோ பெரிய ரயில்வே பிரிட்ஜி போட்டுக்கிறாங்க. ஜனங்களுக்கு எவ்வளோ தொந்தராது, வண்டிக்கு எவ்வளோ தொந்தராது, வர்றவங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கஷ்டங்குது. இது போல் ஆட்டோங்களுக்கெல்லாம் அடி விடுது. இது எவ்வளோ பப்ளிங்களுக்கு தொந்தராகுது. வண்டிங்க போகிறதுக்கே ஆக மாட்டேங்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனங்களுக்கு ஆட்டோ டபுள்ஸ் போனாங்களே ப்ராப்ளம் ஆகும். இதை போல் ப்ராப்ளத்தை வந்து ரயில்வே இன்ஜினியரு இது உடனே ஆக்ஷன் எடுத்து என்னுடைய வார்டில் 7th வார்டில் சேர்ந்துக்கிறதுனால நான் முறையிடுறேன். ஜனங்கெல்லாம் எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க. இது ஆல்ரெடி இது பார்த்தா அந்த பிரிட்ஜை பார்த்தா இது போல் வந்து நீங்கள் சொல்லுங்கன்ட்டு, அதனால் ஆல்ரெடி நான் வந்து கமிஷனருக்கு சொல்லிக்கிறேன், பிரசிடெண்ட்டுக்கு சொல்லிக்கிறேன். உடனே நான் திங்கக்கிழமை ஒரு லெட்ரு போட்டவங்க இன்ஜினியரை வர வச்சு இது உடனே சேர்ந்தால் தான் ஜனங்களுக்கும் நல்லதாகும். ஜனங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. பாதிக்காக பண்ணோம். எல்லா வண்டிக்கும் அடிப்படும். ஏற்கனவே 3 பேர் ஆக்சிடென்ட் ஆகிக்கிறாங்க. இந்த 3 பேர் ஆக்சிடென்ட் ஆனது தான் எனக்கு வந்து ஒரு கவுன்சிலர் இருந்து எங்களை வந்து சொல்ல தான் இது ஆல்ரெடி நான் வந்து நேற்று ரிப்போர்ட் போட்டுக்கிறேன். இதுக்கு பிறகு கமிஷனரும் சரி, பிரசிடெண்ட்டும் சரி, வைஸ் பிரசிடெண்ட்டும் சரி இது மேலே ஆக்ஷன் எடுத்து உடனே இதை வந்து கம்மி பண்ணுறது என்னுடைய கோரிக்கை. இது பப்ளிக்குடைய கோரிக்கை. என்னுடைய வார்டில் இருக்கிறதால இதை வந்து நம்ம கம்மி பண்ண. அவங்க கம்மி பண்ணலன்னா வித்தின் ஒரு 1 வீக்கில் பண்ணலன்னா நம்மளே பப்ளிக் சர்வீஸ் என்னுடைய வேலை இல்லை. இது ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எந்த டிபார்ட்மெண்ட்டும் பப்ளிக் சேவை. இந்த பப்ளிக் கம்மி பண்ணுற நானே பண்ணி கொடுப்பேன். ட்ரீட் பண்ணுறேன் ஜனங்கள் எல்லாம் கம்ப்ளைண்ட். ஸோ நான் ஆல்ரெடி முனிசிபாலிட்டி பிரசிடெண்ட்டுக்கும் நேற்று கமிஷனருக்கும் சொல்லிக்கிறேன். நான் ஆல்ரெடி எக்ஸ் ரயில்வே போர்டு மெம்பர், ஜெட்டாசி மெம்பர், உப்ளியில் மெம்பராக இருந்தவன். எனக்கு ரயில்வே பற்றி தெரியும். என்னுடைய வார்டு மக்கள் எல்லாம் கூட்டின்னு போயிட்டு ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் இன்ஜினியர்கிட்ட அவருடைய மேனேஜர்கிட்ட உட்காந்து யார் கான்ட்ராக்டாரு உடனே இதை வந்து ரெடி பண்ணுறது நான் செய்வேன். ஆஃபீஸரை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை. போய் எல்லோரும் மீட் பண்ணி இது பண்ணிட்டு பப்ளிக் சேவை சார். கமிஷனருக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்கலாம், பிரசிடெண்ட்டுக்கு ஒரு வாரம் டைம் கொடுக்கலாம். இவங்க செய்யணும். அவங்க செய்யலைன்னா நம்மளே கூட செய்யலாம். அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு செய்யறது நல்லது. சார் இந்த வண்டி மூவ் ஆகுது. எவ்வளோ டவுனில் இருக்குது இந்த வண்டியுடைய நிலைமை. நாளைக்கு வண்டிக்கு என்ன தொந்தராகும்? இந்த அப்போ நீங்கள் பண்ணலன்னா ஜனங்களுக்கு தான் தோணுது. இப்போ ட்ரபுள்ஸ் திடீர்னு போகிறாங்க, திடீர்னு கீழே விடணும். ஆமாம், இதனால பாருங்கள் இந்த வண்டிக்கு எவ்வளோ ப்ராப்ளம் ஆகுது. இந்த வண்டிக்கு ப்ராப்ளம் ஆகுதுல ரயில்வே டிபார்ட்மெண்ட் இது மேலே ஆக்ஷன் எடுத்து ஆகணும். கஷ்டம் இருக்குது. பப்ளிக்கே சொல்றாங்க. எப்படி சார் இருக்குது? ஏன்னா இந்த அம்பு எப்படி இருக்குது? ரொம்ப டிஸ்டர்ப். யாரும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க வந்துட்டா இது அம்பு எத்தனை கொண்டாலும் அங்கிருந்து ஃபாஸ்ட்டாக வரும், அப்படியே பறந்துன்னு போயிடுறோம். இங்கிருந்து வரோம், ஃபுல்லாக பறந்துன்னு போயிடுறோம். இது அம்பு எத்து தான் தெரியும். அம்பு ரொம்ப இல்லை கம்மி பண்ணணுமா? கம்மி பண்ணணும். ஆனால் அவ்வளோண்ணா நீங்களே பார்த்தீங்க. இப்போ கார் போகுது பாருங்க, கார் வந்து பாருங்க, கார் பாரு. இந்த காரை வந்து இடிக்குது. இந்த கார் வந்து இடிக்குதுங்க. ஆமாம், இந்த கார் வந்து அவ்வளோ ஜனங்களுக்கு எவ்வளோ தொந்தரவு பாரு. காருடைய நிலைமை என்ன? அவங்க பாவம் கஷ்டப்பட்டு கார் வாங்கி இடிச்சு போகிறதோட இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் இது மேலே ஆக்ஷன் எடுத்து ஆகணும். வித்தின் 1 வீக்கில் மாட்டிக்கிச்சு. இது தேவையா ஜனங்களுக்கு? இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் ஆகும்? இது தயவு செஞ்சு இது மேலே ஆக்ஷன் எடுத்து ஆகணும். ஏன்னா வந்த கார் வாபஸ் போகுது. வந்த கார் வாபஸ்னா அவங்களால முடியல. அப்படியா சார்? சைடில் முடியல. நீங்களே பார்த்தீங்கல்ல, ஜனங்க பார்த்தாங்கல்ல. இது உண்மை தானே நம்ம சொல்கிறோம். சுற்றின்னு போனோம், அதுக்கு டைம் வேஸ்ட்டு. இதெல்லாம் இது வந்து ஜனங்களுக்கு தந்துடும். எந்த அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு ஹம்ப் போட்டுருவாங்க? எந்த இன்ஜினியராக இதுக்கு இல்லை. யாரும் ரயில்வே இன்ஜினியர் வந்தார், கான்ட்ராக்ட் வந்தார், பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனால் காருங்களுக்கு அடி, பப்ளிக் அடி, பப்ளிக் டபுள்ஸ் போகிறவங்க அடி. இதெல்லாம் ஜனங்களுக்கு தான் தொந்தரவு. இன்னும் அவ்வளோ பெரிய
இதெல்லாம் இது இன்ஜினியர் போட்டுக்கிறனால பப்ளிக் வந்துடுது. நேரா வராம இந்த ரோட்ல இப்படி சுத்தின்னு வராங்க. இது ஹம்ப் தேவையா வேண்டாம். சார்? அதனால இன்ஜினியரும் உடனே ஆக்ஷன் எடுக்கும். ரயில்வே இன்ஜினியர் முனிசிபாலிட்டி கார்பரேஷன் கொடுத்து இது உடனே செய்யணும்.